வேபும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். வழமை போல என்னோடு கலையகத்தில் 2 பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடுவதற்காக. வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம். பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி சொல்லித் தருகின்றேன். புனிதர்களை பற்றி சொல்லித் தருகிறேன். அதன் அடிப்படையிலே இன்றைய நாளும் நான் உங்களுக்கு ஒரு புனிதரை பற்றி சொல்லித்தர இருக்கிறேன். இன்று யாரை பற்றி சொல்லித்தர போறீங்க ஃபாதர்? இன்று நற்செய்தியாளரும் மறை சாட்சியுமான புனித மாற்கு இவருடைய திருவிழாவை நாங்கள் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி, சித்திரை மாதம் 25ஆம் தேதி கொண்டாடுகிறோம். எனவே அவரை பற்றி சொல்லித் தருவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஃபாதர், இவருடைய முக்கியத்துவம் என்ன? இவருடைய முக்கியத்துவம், இவரை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால், இவர் யார்? இவர் எருசலேமிலே இருந்த மரியாவின் மகன் என்று கூறப்படுகிறார். இவர் இயேசுவின் சீடராக இருக்கவில்லை, ஆனால் பேதுருவின் சீடராக இருந்தார் என்றும் பேதுருவிடமிருந்து நிறைய தகவல்களை இவர் பெற்றிருக்கிறார் என்றும் அறியப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இவர் ஒரு செல்வந்த குடும்பத்திலே இருந்து வந்திருக்கிறார் என்றும், அது மாத்திரமில்லாமல் பேதுரு சிறையிலே இருந்து விடுதலை செய்யப்பட்ட பொழுது நேரடியாகவே மாற்குவினுடைய வீட்டிலே போய் அங்கே தங்கி இருந்ததாகவும் குறிப்புகள் இருக்கின்றது. இவருடைய உறவினராக பர்னபாஸ் இருந்திருக்கிறதாகவும் இந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு வேறு பெயர் இருக்குதா ஃபாதர்? இவரை திருத்தூதர் பணியிலே யோவான் மார்க்கு என்று அழைக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அன்பான பிள்ளைகளே. யோவான் என்றது யூத பெயர், மார்க்கு என்பது ரோமை பெயர். விளங்குகிறதானே? யோவான் என்பது யூத பெயராகவும் மாற்கு என்பது ரோமை பெயராகவும் இருக்கிறது. இவருடைய பெயரினுடைய அர்த்தம் பணக்காரர் என்ற ஒரு அர்த்தமும் இவருக்கு இருக்கிறது. இவர் யாருடைய சீடர் ஃபாதர்? இவர் பேதுருவுடைய சீடராக இருந்திருக்கிறார். ஆனால் அன்பான பிள்ளைகளே, இவர் புனித பவுலோடும் பேதுருவோடும், அதாவது திருச்சபையினுடைய 2 தூண்களாகிய பவுலோடும் பேதுருவோடும் இவர் வேலை செய்திருக்கிறார், அதாவது பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். இவரை பற்றி கூறுவதாக இருந்தால், இவர் பணியிலே, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதிலே மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பது புனித பவுலடிகளாரினுடைய கூற்று. என் பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் என்று புனித பவுல் கூறுகிறார். அவ்வளவு தூரத்திற்கு ஒரு உற்சாகமுள்ள ஒரு சீடனாக, அதாவது பேதுருவினுடைய சீடனாக இயேசுவை பற்றி அறிவிக்கின்ற ஆர்வம் கொண்டவராக இவர் இருந்திருக்கிறார். இவருடைய முதல் ஆலயம் எங்கு கட்டப்பட்டது ஃபாதர்? ரைட், இவருடைய ஆலயம் கட்டப்பட்டது, அது நான் உங்களுக்கு இவருடைய மறை சாட்சியத்தோடு சேர்த்து சொல்லுவதாக இருந்தால் அது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். நான் அதை சொல்லுகிறேன், எங்கே இவருடைய ஆலயம் கட்டப்பட்டது என்று நான் அதை சொல்லுகிறேன். வேறு ஏதாவது நீங்கள் இருந்தால் கேட்கலாம். இவருடைய நற்செய்தி ஏன் எழுதப்பட்டது ஃபாதர்? ரைட், பாருங்கள் அன்பான பிள்ளைகளே, ரோமையருடைய, அதாவது முதல் நூற்றாண்டுகளில் திருச்சபையில் மிகுந்த பெர்சிக்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற கலாவணைகள் நிகழ்ந்தது. சரிதானே? திருச்சபையினுடைய வரலாற்றிலே முதல் 2-3 நூற்றாண்டுகளிலே கலாவணைகள் நிகழ்ந்தன. அதற்கு பிறகு பேதகங்கள் உருவானது. 9 பெரிய கலாவணைகள் இருந்திருக்கிறது. எனவே இந்த முதலாவது நடந்த கலாவணை நீரோமன்னனுடைய ஆட்சியில் நடந்த கலாவணை. அதிலே தான் பேதுருவும் பவுலும் சிறைச்சேதம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எனவே இந்த காலத்திலே திருச்சபையானது பல இன்னல்களுக்கு உள்ளாகி இருந்தது. தானே? இயேசுவை மறுதளிக்கின்ற அளவுக்கு திருச்சபை தள்ளப்பட்டிருந்தது. மறுதளித்தே ஆக வேண்டும் என்ற நிலையிலே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். எனவே கிறிஸ்தவர்களுக்கு
நம்பிக்கை இருக்கவில்லை, நம்பிக்கை இழந்து கொண்டிருந்தார்கள். எனவே கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்தவும் இயேசுவை துன்புறும் ஊழியனாக காட்டி இயேசு எவ்வாறு துன்பங்களை அனுபவித்தாரோ அவ்வாறு நாமும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இவருடைய நற்செய்தி எழுதப்பட்டது. ஓகே, இவருடைய நற்செய்தியினுள்ளே பல முக்கியமான புதுமையான கருத்துக்கள் காணப்படுகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், இவர் நற்செய்தியை அதாவது இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை இழந்து போகின்ற மக்கள் மீண்டும் நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக இவர் நற்செய்தியை எழுதினார். அது மாத்திரமில்லாமல் இவருடைய நற்செய்தி தான் அன்பான பிள்ளைகளே முதலாக எழுதப்பட்ட நற்செய்தியாகும். விளங்குதானே? நற்செய்திகள் நூல்களிலே முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி இவருடைய நற்செய்தி. இது ஆனால் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தி தான் முதலாவது நற்செய்தியாக இருக்கிறது இல்லையா? ஏன் மத்தேயு நற்செய்தி முதலாவது நற்செய்தியாக வந்தது என்று சொன்னால், மத்தேயு இயேசுவினுடைய சீடராக இருந்தார். அதனால் அவரை முதலாவது நற்செய்தியாகவும் இவருடைய நற்செய்தி இரண்டாவது நற்செய்தியாகவும் வைத்திருக்கிறார்கள். இவருடைய நற்செய்தியிலே அன்பான பிள்ளைகளே 16 அதிகாரம் தான் இருக்கிறது. குழந்தை பருவ நிகழ்ச்சி பற்றி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. இயேசுவினுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சி பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஒரு விடயம் இங்கே இருக்கிறது. திருமுழுக்கு யோவானை இவர் அறிமுகப்படுத்துகிறார் இயேசுவினுடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக. பாலைவனத்தில் குரல் ஒன்று ஒலிக்கிறது, இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்கின்ற இந்த வசனத்தோடு இவருடைய நற்செய்தி ஆரம்பிக்கின்றது. விளங்குதானே? இவருடைய நற்செய்தியினுடைய அடையாளமாக சிங்க முகம், அதாவது 2 இறக்கைகள் கொண்ட ஒரு சிங்க முகம் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கர்ச்சிக்கும் அந்த வலிமை கொண்ட அவருடைய வார்த்தைகள் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவை ஒரு சிறந்த ஒரு இறை வார்த்தை அறிவிக்கிறவராக, ஏனென்றால் இவருடைய நற்செய்தியினுடைய ஆரம்பத்திலேயே இயேசு மனம் மாறுங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்கிற முதலாவது செய்தியை கூறிக்கொண்டு அவர் பல இடங்களுக்கும் சென்று சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். எனவே அவ்வாறான இயேசுவினுடைய போதனைகளை மிகவும் வெளிக்காட்டுகின்ற ஒரு நற்செய்தியாக இவருடைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. இவருடைய புதுமைகள் ஏதாவது இருக்குதா ஃபாதர்? புதுமைகள் இருக்கிறது அது. ஆனால் இவருடைய புதுமைகள் எதுவுமே பைபிளிலே அல்லது இவருடைய நற்செய்தியிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவருடைய புதுமைகளை பற்றி நான் சொல்லுவதற்கு முன் இவருடைய நற்செய்தியில் இருக்கிற இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அன்பான பிள்ளைகளை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இவர் இயேசுவினுடைய சீடர் அல்ல, ஆனால் பேதுருவினுடைய சீடர். திருச்சபையினுடைய தந்தை பாப்பீஸ் கூறுவார் இவர் இயேசுவை காணவே இல்லை என்று. ஆனால் இவருடைய என்னென்னு சொல்கிறது, இவருடைய நற்செய்தியிலே ஒரு இடத்திலே, அதாவது இயேசுவினுடைய பாடுகள் ஜெஸ்தமனி தோட்ட நிகழ்விலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், இளைஞன் ஒருவன் தன்னுடைய ஆடையை கழற்றிவிட்டு தப்பியோடினான். எனவே பல விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆடையை விட்டுவிட்டு தப்பியோடின இளைஞர் இந்த யோவான் மார்க்கு என்கின்ற இந்த மார்க்குவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரிதானே? இவருடைய இந்த புதுமைகளை பற்றி பார்க்கிற பொழுது, இவர் ஒரு நாள் அந்தியோக்கிய நகருக்கு போகிறார். அங்கே இவர் போகின்ற பொழுது இவருடைய செருப்பு அறுந்து விட்டது. செருப்பு அறுந்ததும் அதை இவர் தைப்பதற்காக அங்கே இருந்த செருப்பு கடைக்காரனிடம் கொடுக்கிறார், செருப்பு தைப்பவரிடம். அவர் அங்கே தைத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த செருப்பு தைக்கின்ற அந்த ஊசி அவருடைய இடது கை விரலிலே பட்டு காயம் வருகிறது. எனவே அந்த செருப்பு தைக்கின்ற அந்த தொழிலாளி கடவுளை நோக்கி மன்றாடுவார், கடவுள் ஒருவரே என்று சொல்லி, அதாவது அவருடைய வேதனையில் அவர் கடவுள் ஒருவரே என்று சொல்லி அவர் செபிப்பார். அப்பொழுது புனித மார்க்கு என்ன செய்கிறார், அங்கே சேறு உண்டாக்கி அதை அவருடைய கரங்களிலே பூசுகிறார். உடனடியாக அவருடைய அந்த காயம் ஆறி போகிறது. விளங்குதானே பிள்ளைகளே? பாருங்கள், இந்த சேறு உண்டாக்கி பூசுகின்ற இந்த புதுமையை இயேசுவும் செய்திருக்கிறார். என்ன, இயேசு உமிழ்நீரை உமிழ்ந்து அங்கு சேறு உண்டாக்கி பார்வையற்றவன் கண்ணில் பூசுகிறார், அவன் பார்வை பெறுகிறான். பாருங்கள், அப்போ இயேசுவினுடைய அந்த வல்லமை இவருக்கு
அங்கே இருந்திருக்கிறது, குணமாக்குகின்ற வல்லமை. எனவே அப்படி அவர் சேறு உண்டாக்கி அங்கே குணம் கொடுக்கிறார். அப்பொழுது அந்த செருப்பு தைப்பவர் கேட்பார், நீ யார், நீ யார் என்று கேட்பார். அதற்கு மார்க்கு சொல்லுவார், நான் கடவுளின் ஊழியன், கடவுளின் நற்செய்தியை அறிவிக்க வந்தவன் என்று சொல்லுகிறார். எனவே அந்த செருப்பு தைக்கிறவரும் அவருடைய குடும்பத்தாரும் நம்பிக்கை வைக்கிறார்கள், திருமுழுக்கு பெறுகிறார்கள். விளங்குதானே? எனவே அங்கே இருந்த அந்த 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 நபருக்கு பேர் அனிஜானுஸ் என்கின்றவர் தான் அந்த நபர். அவரும் அவருடைய குடும்பம் நம்பிக்கை கொள்கிறார்கள். மார்க்கு அவரை அனியாசை என்ன செய்கிறார், அந்த நகரனுடைய ஆயராக இவர் ஏற்பாடு செய்கிறார். எனவே அந்த நகரிலே இவர் செய்த புதுமையின் நிமித்தம் அங்கே பரபரப்பு ஏற்படுகிறது, அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது, குழப்பம் ஏற்படுகிறது தான் அவருடைய அந்த புதுமை. இவர் யாருக்கு பாதுகாவலர் ஃபாதர்? ரைட். எனவே இவர் யாருக்கு பாதுகாவலர்? இவர் கடல் மாலுமிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாவலராக இருக்கிறார். அது வேளையில் இந்த செருப்பு தொழில் செய்கிறவர்கள் இவர்களுக்கு பாதுகாவலராகவும் இருக்கிறார். நற்செய்தியிலே ஆர்வம் கொண்டு நற்செய்தியை பறைசாற்றுகிறவர்களுக்கும் இவர் பாதுகாவலராக இருக்கிறார் என்பது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது. வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களா? இந்த நற்செய்தி எப்போது எழுதப்பட்டது ஃபாதர்? இவருடைய நற்செய்தியானது கிறிஸ்துவுக்கு பின் 65வது ஆண்டுகளில் எழுதப்பட்டது. என்னென்னு சொன்னால், அன்பான பிள்ளைகளே, இவருடைய மரணத்தை பற்றி இவருடைய ஆயுள் காலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 5வது நூற்றாண்டிலே பிறந்ததாகவும் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டுகளிலே இவர் இறந்திருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே கிறிஸ்துவுக்கு பின் 65வது ஆண்டிலே இவருடைய நற்செய்தி எழுதப்பட்டதாகவும் அதற்காக இவர் தகவல்களை எங்கே இருந்து பெற்றிருக்கிறார்? பேதுருவிடமிருந்தும் ஏனைய சீடர்களிடமிருந்தும் அதே வேளையில் அன்னை மரியாளிடமிருந்தும் இவர் தகவல்களை பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதிகமான தகவல்களை இவர் பேதுருவிடமிருந்து பெற்றிருக்கிறார். இந்நற்செய்தியின் நோக்கம் என்ன ஃபாதர்? இந்த நற்செய்தியினுடைய நோக்கம் இந்த நீரோ மன்னனுடைய ஆட்சியிலே துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக, ஆறுதலை கொடுப்பதற்காக இந்த நற்செய்தி எழுதப்பட்டது. ரைட். அன்பான பிள்ளைகளே, இவ்வாறாக புனித மார்க்குவினுடைய இந்த விஷயத்தை நாங்கள் அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இவர் அலெக்சாந்திரியா அதே வேளையில் எகிப்து நாடுகளிலே பணி செய்திருக்கிறார். இந்த இடங்களுக்கு ஆயராக இருந்தவர். இவர் பல இடங்களுக்கும் சென்று இறை மக்களை, அவர்களுடைய திருச்சபையை உருவாக்கி இறை மக்களை கடவுளுடைய பாதையிலே இவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். எனவே இவர் சென்ற இடங்களிலெல்லாம் திருமுழுக்கு கொடுத்து மக்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி இவ்வாறு வந்தார். அதே மாதிரி இவர் செய்த இந்த புதுமையினாலே அந்த மக்கள் கோபம் அடைந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? இவர் கழுத்தில் கைத்தை கட்டி ரோட்டாக இழுத்து செல்லுகிறார்கள். இழுத்து செல்லுகின்ற பொழுது அவர் அங்கே மறை சாட்சியம் அடைகிறார், இறந்து போகிறார். எனவே அன்பான பிள்ளைகளே, இவருடைய உடலை அவருடைய சீடர்கள் அல்லது இவருடைய பங்கில் இருந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இவருடைய உடலை எடுத்து கொண்டு சென்று ரோமாபுரியிலே அடக்கம் செய்கிறார்கள். வெனிஸ் என்கின்ற இடத்திலே அடக்கம் செய்கிறார்கள். சரிதானே? அங்கேதான் இவருடைய ஆலயம் இருக்கிறது. விளங்குதானே? எனவே பாருங்கள், திருச்சபை அந்தியோக்கியாவிலே திருச்சபையை நிறுவி அங்கே ஆயராக இருந்து அங்கே இருந்த மக்களுக்கு பல பணிகள் செய்து அங்கேயே உயிர் விட்ட ஒரு உன்னத புனிதராக இருக்கிறார் புனித மார்க்கு நற்செய்தியாளர். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? பாருங்கள், இவருடைய வாழ்க்கையில் திருச்சபையை மதித்தார். திருச்சபையை மதித்தார். எனவே தான் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கெங்கெல்லாம் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்தார். திருச்சபை என்றால் என்ன பிள்ளைகளே? திருமுழுக்கு பெற்ற
பிதாச்சுவன் பரிசுத்தாயின் பேராலே திருமுழுக்கு பெற்ற இறை மக்களினுடைய கூட்டம் திருச்சபை. எனவே நீங்களும் நானும் இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற பலர் திருச்சபையில் அங்கத்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் திருச்சபை வளர்வதற்கு எவ்வளவு தூரம் முயற்சி செய்கிறோம்? திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய பங்கு இல்லை. சில வேளைகளிலே நான் அதிலே பங்கெடுப்பது இல்லை. எனவே நான் திருச்சபையினுடைய பணிகளிலே பங்கெடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். இரண்டாவதாக, திருச்சபையின் ஊழியர்களுக்கு உதவி செய்தல். பேதுருவுக்கும் பவுலுக்கும் இவர் உதவி செய்திருக்கிறார். நற்செய்தி அறிவு பணிகளிலே இன்னுமாக அவர்களை கவனித்துக் கொள்வதிலே இவர் உதவி செய்திருக்கிறார். எனவே நற்செய்தியின் நிமித்தம், திருச்சபையின் நிமித்தம் திருச்சபை பணியாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனை ஒரு திருச்சபையினுடைய ஒரு ஊழியர்கள் அல்லது பணியாளர்கள், குருக்கள், துறவிகள் செய்துவிட்டார்கள்னு சொன்னால் அதை நாங்கள் பெரிதப்படுத்துகின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது இல்லையா? ஆனால் புனித மார்க்கிடமிருந்து மார்க்கு நற்செய்தி எழுதுவதற்கு முன் பேதுருவினுடையவும் பவுலினுடையவும் உடன் பணியாளராக இருந்து உதவி செய்திருக்கிறார். பேதுருவை தன்னுடைய வீட்டில் சிறை விட்டு வந்ததுக்கு பிறகு பாதுகாத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பொதுநிலையினர்கள், குருக்கள், துறவிகளினுடைய வாழ்க்கையில் உடன் பணியாளர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது நாங்கள் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகின்ற பாடம். அடுத்தது பாருங்கள், பவுலுக்கும் மார்க்குக்கும் இடையில் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் வருகிறது, பிரச்சனை வருகுது. என்ன செய்கிறார்கள்? தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அங்கே பிரச்சனை வந்தது மார்க்குக்கும் பவுலுக்கும் இடையில். ஆனால் என்ன செய்தார்? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கலந்துட்டு மீண்டும் பயணத்திற்கு போகிறார்கள். மீண்டும் பவுலோடு சேர்ந்து இவர் பயணம் செய்கிறார், தூதுரை பயணம் செய்கிறார். எனவே அந்த நிகழ்ச்சியும் நாங்கள் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்ததாக பாருங்கள், அவர் செய்த அந்த புதுமையில் இயேசுவினுடைய வல்லமையை இவர் நம்பினார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே வேளையில் இவருடைய நற்செய்தியில் 16 அதிகாரங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் இயேசுவினுடைய இறுதி நாட்களை, அதாவது குருத்தோலை ஞாயிறில் இருந்து உயிர்த்த ஞாயிறு வரை 8 நாட்கள், ஒவ்வொரு நாட்களையும் அவர் தனித்தனியாக உதாரணமாக கூறப்போனால் குருத்தோலை ஞாயிறு அன்று இயேசு எருசலேமுக்கு வருகிறார். திங்கட்கிழமை பரிசேயனுடைய வீட்டிலே உணவருந்த போகிறார். அங்கே பாவிப்பெண் அவருடைய காலை கழுவுகிறார். அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை இயேசு ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். இவ்வாறாக 3ஆம் நாள் ஜூதாசனுடைய சதி. அதற்கு பிறகு வியாழக்கிழமை இயேசுனுடைய ராப்போசனம், இயேசுனுடைய இறப்பு. இவ்வாறு அனைத்தையும் திட்டவட்டமாக தருகிறார். எனவே இயேசுவினுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை இன்னொரு மனிதனிடமிருந்து கேட்டறிந்து அதை தன்னுடைய சொந்த அனுபவமாக மாற்றிக்கொண்டவர். நமக்கும் அன்பான பிள்ளைகளே, இயேசு ஆண்டவரை அருட்சாதன விதத்திலே, மறைக்கல்வியிலே, திருப்பலியிலே, இறைவார்த்தை பகிர்விலே, இறைவார்த்தை வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இயேசுவை நாங்கள் அப்படியே சில வேளைகளில் விட்டு விடுறோம். அப்படி விட்டு விடலாமா? இல்லை. நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் அவர் விதையாக இருந்து அவர் பயிராக வளர்ந்து விருட்சமாக வேண்டும். அது 4 பேருக்கு பலனளிக்க வேண்டும். உடைய நற்செய்தி சின்ன நற்செய்தி தான், ஆனால் மிகவும் மிகவும் ஒரு அதிசயமான நற்செய்தி, மிகவும் ஒரு ஆழமான நற்செய்தி. இவருடைய நற்செய்தியிலே சொல்லுவார்கள் அந்த சாண்ட்விச் ஸ்டோரிஸ் என்று சொல்லுவார்கள். சாண்ட்விச் என்று நமக்கு தெரியும் தானே? சாண்ட்விச் 2 பான் துண்டு, அதுக்குள்ளே நடுவுக்குள்ளே ஏதாவது ஒரு கறி இருக்கும் இல்லையா? அப்போ இவருடைய இந்த நற்செய்தியிலே இந்த சாண்ட்விச் ஸ்டோரிஸ் என்று சொல்லுகின்ற கதைகள் இருக்கிறது. இவருடனே ஒரு
எப்படி எழுதுவார்னு சொன்னால் உதாரணமாக இந்த பெரும்பாடுள்ள பெண் அவர் எப்படி குணமடைந்தது, அதற்கு முன் அந்த பெண் குணமடைவதற்கு ஆரம்பிக்கிறார். 12 வயது சிறுமியை குணமாக்குவதற்காக இயேசு போகிறார். அந்த வழியில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. தொடர்பில்லாமல் செய்ய மாட்டார். ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார், நடுவுக்குள் ஒரு கதையை சொல்லுவார், அதற்கு பிறகு அதை முடிப்பது ஆரம்பித்த கதையோடு. அப்படி அந்த அருமையான விதத்தில் இவருடைய நற்செய்தி எழுதப்பட்டிருக்கு. எனவே நற்செய்தி மீது நாங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும், இயேசுவின் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும். அதை வாசிப்பதிலே நாங்கள் தளராது ஊக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஓகே. எனவே நம்முடைய வாழ்க்கையில் அன்பான பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த மாற்குவை போல நற்செய்தி எழுத வேண்டும். நற்செய்தி எழுத வேண்டும். புதிய நற்செய்தி அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வு நற்செய்தியாக மாறணும். அதாவது புதிய நற்செய்தி புத்தகம் ஒன்று எழுதுவது அல்ல, மாறாக என் வாழ்வு நற்செய்தியாக மாற வேண்டும். இங்கே இருக்கிற நீங்கள் அவருக்கு நற்செய்தியாக மாற வேண்டும், நீங்கள் அவருக்கு நற்செய்தியாக மாற வேண்டும், நான் பலருக்கு நற்செய்தியாளராக வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு, உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஆளுக்கு, வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு நற்செய்தியாக மாற வேண்டும். ஒரு நாளுக்கு மற்றவர் துன்பத்தில் இருக்கிறவரை சிரிக்க வைக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க பழக வேண்டும். கொடுக்கோளம் என்று இல்லாவிட்டாலும் தனிமையில் இருக்கிறவரை போய் நாம் கதைக்க பேச பழக வேண்டும், அவரை தரிசிக்க பழக வேண்டும், நோயினால் இருக்கிறவர்களை தரிசிக்க பழக வேண்டும். இதெல்லாம் நற்செய்தியினுடைய வடிவங்கள், இவையெல்லாம் நற்செய்தியினுடைய வடிவங்களாக இருக்கிறது. பாருங்கள், எனவே கிறிஸ்தவன் ஒருவன் அவனுடைய திருமுழுக்கிலே அவன் அப்போஸ்தலனாக இருக்க அழைக்கப்படுகிறான். அப்போஸ்தலன் என்றால் யார், அல்லது ஒரு சீடன் என்றால் யார்? அப்போஸ்தலன் என்றால் யார்? ஒன் ஹூ இஸ் சென்ட் வித் அ மிஷன். ஒரு பணியோடு அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர். அழைக்கப்பட்டு ஒரு பணியை கொடுத்து அனுப்பப்பட்டவர். நாங்கள் எல்லாரும் திருமுழுக்கில் இந்த அருளை பெற்றிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். யாரை கொடுக்க? இயேசுவை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீடர் என்றால் யார்? அவருடைய தலைவரனுடைய வாழ்வை பின்பற்றி நடப்பவர் தான் மாஸ்டர், சீடனுங்குவது. எனவே ஒரு தலைவனுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்கிறப்ப இயேசுவினுடைய எங்களுடைய தலைவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி நாங்கள் வாழ வேண்டும், அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். விளங்குகிறதானே? வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களா அன்பான பிள்ளைகளே? ரைட். எனவே அன்பான பிள்ளைகளே, நாங்கள் இவருடைய வாழ்க்கையிலே இருந்து அறிந்து கொள்ளுகின்ற இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போம். இவரை போல நற்செய்தியினுடைய ஒரு ஆர்வமுள்ள ஊழியனாகவும், கடவுளுடைய ஊழியர்களை பாதுகாக்கிறவர்களாக, உறுதுணையாக இருக்கிறவர்களாகவும், இன்னுமாக நற்செய்தி மீது அதிக ஆர்வம் கொண்டு இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும், பிறரோடு நாங்கள் அவர்களுடைய துன்பத்திலே துணை நிற்கக்கூடியவர்களாகவும் இருக்க நாங்கள் எல்லோரும் முயற்சிப்போம். சரிதானே? மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.